வணக்கம், இது உங்கள் தமிழ் சேனல். திடீரென இந்திய பிரதமர் அவர்கள் 8ஆம் தேதி இரவு 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்தார். இது 9ஆம் தேதி நள்ளிரவு 12 மணிக்கு முதல் அமலுக்கு வந்தது. இதனால் 8ஆம் தேதி இரவே பலரும் நகைக்கடைகளில் குவிய தொடங்கினர். கருப்பு பணம் வைத்திருக்கும் பலரும் நகைக்கடைகளில் நகைகளை வாங்க முற்பட்ட போது சில நகைக்கடைகளில் அங்கும் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வாங்கவில்லை என்ற செய்தியை கூட நாம் வெளியிட்டிருந்தோம். இதை பற்றி முகநூலில் உதய்குமார் என்பவர் பகிர்ந்த செய்தியை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மத்திய அரசு இனி தங்கம் வாங்கும்போது பான் கார்டு அவசியம் என்ற அறிவிப்பினை செய்துள்ளது. இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் இது மட்டும் போதாது. முதலில் தங்கம் வைரம் விற்கும் வியாபாரிகளுக்கு கிடுக்குப்பிடி போட வேண்டியது அரசின் கடமை. எப்படியெல்லாம் பில் போடாமலும் அடையாள அட்டை இல்லாமலும் தங்கத்தை விற்கும் கலையை அவர்கள் நன்றாகவே கற்று வைத்திருக்கிறார்கள். பில் போட்டு வாங்கலாம்னு போனா எதுக்கு சார் பில்லு, ஒரு பர்சன்ட் வேஸ்டா நீங்க கட்ட போறீங்க, அதுவும் அதிகப்படியா கட்டணும்னு சொல்லி பில்லே இல்லாம ஒரு துண்டு சீட்ல அமௌண்ட்டை எழுதி கொடுத்துட்றாங்க. வைரம், தங்கம், பிளாட்டினம், வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்க விற்க ஒரு பான் கார்டு அவசியம் என்பதற்கு அடுத்ததாக ஒரு சில கெடுபிடிகளை விரைவில் கொண்டு வரணும். அனைத்து கடைக்காரர்களும் தங்கத்தை விற்கும் போது வாங்குபவரோட முழு விபரம், அவர்களது அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு விற்பனை ரசீதை வழங்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் தங்க நகைகள் விற்பனை ரசீது இல்லாமல் விற்பனை செய்யக்கூடாது. தங்கம் விற்க வருபவர்களுக்கு அவர்களுடைய தொகையை பணமாக தராமல் அவர்களது வங்கி கணக்கில் நெட் பேங்கிங் மூலம் செலுத்தி விடுவதோ அல்லது காசோலையாக மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும். தங்க நகை வியாபாரிகள் தங்கத்தை மொத்தமாக வாங்குவதற்கு வங்கிகளின் காசோலைகள், டிடி, நெட் பேங்கிங் போன்றவற்றின் மூலமே பரிவர்த்தனை செய்து கொள்ள வேண்டும். தங்கத்தின் இருப்பும் பண பரிவர்த்தனை மூலமாக வாங்கியதற்கான தங்கத்தின் இருப்பும் ஒன்றாக இருக்க வேண்டும். இதனை அதிகாரிகள் அவ்வப்போது கண்காணிக்க வேண்டும். தங்கம் வாங்குவதிலும் கொடுப்பதிலும் அதிகமான முறைகேடுகள் நடைபெறுகின்றது நம் நாட்டில். இதனை தடுக்க மத்திய அரசாங்கம் பல புதிய விதிமுறைகளை கொண்டு வர வேண்டும். இந்த செய்கூலி இல்லை, சேதாரம் உண்டு என்று சில கடைகள் விளம்பரப்படுத்துகின்றன. ஒரு பொருளை செய்வதற்கு ஆகும் கூலியை தள்ளுபடி செய்வது போல் செய்துவிட்டு சேதாரம் எனும் பெயரில் அதிகப்படியான லாபத்தை இந்த நகைக்கடை வியாபாரிகள் பெற்றுக்கொள்கின்றனர். இது மிகவும் தவறான செயலாகும். அதனை மாற்றி சேதாரத்தை ஒழுங்குபடுத்தி தங்கம் விற்பனையை முறைப்படுத்த மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளிநாடுகளில் இருந்து கடத்தி வரும் தங்கத்தை வாங்கும் வியாபாரிகளை கண்காணித்து அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தங்கத்தில் அதிகப்படியான முதலீடும் நாட்டில் பணவீக்கத்தையும் பொருளாதார சரிவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான். எனவே நகை வியாபாரிகள் தங்கம் வாங்குவதிலும் விற்பதிலும் வங்கிகள் மூலம் மட்டுமே பரிவர்த்தனைகள் நடைபெற வேண்டும். தங்கம் வாங்குவதிலும் விற்பதிலும் நகை வியாபாரிகள் செய்யும் தில்லுமுள்ளுகள் அதிகம் உள்ளன. இவற்றை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு மட்டுமே உண்டு. நம்ம நாட்டில் இதெல்லாம் சாத்தியப்படுமா என்ற கேள்விக்கு நேற்று முன்தினம் பிரதமர் மோடி அறிவித்த ஒரு தடாலடி அறிவிப்பையே நாம் சான்றாக எடுத்துக்கொள்ளலாம். முடியும் என்றால் முடியாதது எதுவும் இல்லை. முதல்ல இங்கேயே இருந்து ஆரம்பிப்போம். பின்னர் வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கும் பணம் பறிமுதல் செய்வது பற்றி பேசுவோம். தங்கத்தில் நடக்கும் தில்லுமுள்ளுகளையும் அதனால் வரும் பிரச்சனைகளையும் மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறார் நண்பர் உதயகுமார் அவர்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் இந்த நல்ல செய்தியை அனைவரிடமும் பகிருங்கள். இதன் மூலமாவது அரசு நடவடிக்கை எடுக்கிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் உடனுக்குடன் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.